இவ்வளோ தடவை கால் பண்ணுறமே என்னாச்சோ ஏதாச்சோ என்னென்ன ஒரு தடவையாவது கேட்போன்னு கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? நான் கேட்டேன். எப்போ? உனக்கு ஃபோன் பண்ணல, மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டேன். நீ அப்போ ஊர்லேருந்து கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. ம். என்ன? செத்தவங்க கையில் வெத்தலை பார்க்க கொடுத்த கதையாக தானே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். இதில் வேற. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாக்காக எனக்காக எல்லாத்தையும் பண்ணதுக்கு. ம். அப்பனை பற்றியே யோசிக்க மாட்டேங்கிற, பின்ன நீ எல்லாம் என்னை பற்றியாடா யோசிக்க போகிற? என்ன? இல்லை, உன் மனசில் இறக்கணும்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு யோசிச்சேன், அதுவும் உன் அப்பா மேலே கூட. ம். ஏன் சசி, ஏன்டா இப்படி இருக்க? தெரியலையே. ம். சரி, அதெல்லாம் விடு. முடிஞ்சு போனதை பேசி என்ன ஆக போகுது சொல்லு. செத்தவன் எந்திரிச்சா வரப்போறான். இல்லை, நீ தான் பணத்தால் எதனாலும் சாதிக்கலாம்னு சொல்லுவியே. யமதர்மனுக்கு லஞ்சம் கொடுத்து உன் அப்பா உயிரை மீட்டு கொண்டு வர வேண்டியது தானே? ம். அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் நான் இல்லை. இல்லை, அந்த ஒரு ஆணவத்தில் கர்வத்தில் தானே ஆடிட்டு இருந்த, அதான் கேட்டேன். அதுதான் அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டேன்ல.